திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி வெனிசுலாவில் அடுத்தடுத்து இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு அது நிமித்தமாக மிகப்பெரிய அளவில் அங்கே கட்டடங்கள் சரிந்து இடுபாடுகளில் சிக்கி ஜனங்கள் தொடர்ந்து உயிரிழப்புகள் அதனுடைய பலி எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிற சூழ்நிலையில் தற்போது மீண்டும் வெனிசுலாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கமானது 4.9 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே ஏற்கனவே நடந்த நிலநடுக்கங்களில் அந்த இடிபாடுகளில் சிக்கி இன்னமும் மக்கள் மீட்கப்படாமல் இருக்கும் பொழுது மீண்டும் ஏற்பட்டிருக்கிற இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பானது மக்களை மிகவும் அச்சத்திற்குள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்திருப்பார்கள் என்று அஞ்சப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஏற்பட்டிருக்கிற இயற்கை பேரிடரால் உண்டாயிருக்கிற அழிவு என்பது மிகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாகவும் வேதனையான செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்பொழுதும் தென் அமெரிக்கா நாடான வெனிசுலாவிற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அங்கே நிலவி வருகிற அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள், இயற்கை பேரிடர்கள், அந்த அழிவுகள் நிறுத்தப்பட்டு கர்த்தர் மனமிறங்கி நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க, பாதிப்பிலிருந்து ஜனங்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே இடிபாடுகளில் சிக்கி பலர் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் இந்த உயிர் பலி அதிகரிக்காமல் இருக்க கர்த்தர் மனமிறங்கி அந்த சூழ்நிலையை அந்த தேசத்தில் மாற்றி கொடுக்க, இந்த அழிவுகள் நிறுத்தப்பட திறப்பிலே நின்று ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஜூன் 25ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து ஆண்டவரை இப்பொழுது வரையிலும் ஆண்டவரை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகாத நிலையில் ஆண்டவரை மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். அடுத்தடுத்து நேரிட்ட நிலநடுக்கங்கள் நிமித்தமாக ஒரு பக்கத்திலே உயிரிழப்புகள், இன்னொரு பக்கத்திலே அழிவுகள். ஆனால் இப்பொழுது மீண்டும் 4.9 ரிக்டர் அளவில் பதிவாகி இருக்கிற இந்த நிலநடுக்கமானது மீண்டும் பாதிப்புகளை ஏற்படாதிருக்க கர்த்தர் மனமிறங்கி இந்த பகுதியிலே ஒரு நல்ல இயற்கை சூழலை கர்த்தர் கட்டளையிட, இந்த கொடூரமான நிலநடுக்கம் நிறுத்தப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட தேவரீர் மனமிறங்கி இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவில் நின்று ஆண்டவரே தகப்பனே இந்த வெனிசுலா தேசத்தை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மக்கள் எவ்வளவாக வேதனைப்பட்டு மன அதிர்ச்சிக்குள்ளாகி ஆண்டவரே தகப்பனே இனி அவ்வளவுதான் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே தகப்பனே இந்த இடிபாடுகளில் இது ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்படணும். ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய இயல்பு நிலைக்கு திருந்தணும். ஹல்லேலூயா. அவங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபித்திருக்கிற அன்பு சகோதர சொல்ல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இந்த வெனிசுலா தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏனென்றால் அங்கு நிலவி வருகிற அசாதாரண சூழ்நிலையினாலே மக்கள் மிக அச்சத்தோடு இருக்கிறார்கள். தொடர்ந்து கர்த்தர் மனமிறங்கி இந்த நிலநடுக்கத்தினால் உண்டாகிற பாதிப்புகள் நிரந்தரமாக அது இனி நடைபெறாமல் கர்த்தர் இரக்கம் காண்பிக்க பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.